கர்த்தரும் மகிமை நிறைந்த ராஜனுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து நடத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 119 அதனுடைய 14வது வசனம். திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன் என்று சொல்லுவதை நாம் காண முடிகிறது. இங்கே ஒரு மனிதன் தனக்கு ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் பணமும் சுகமும் பெருகும் பொழுது அவனுக்கு இயல்பாகவே ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் அவனுக்குள்ளே பிறக்க ஆரம்பிக்கிறது. ஆனால் அது நிரந்தரமானது அல்ல, அது என்றைக்கு நிலைத்திருக்கக்கூடியதும் அல்ல. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தின் சில வருத்தமான பாடுகள் நிறைந்த போராட்டம் நிறைந்த வேதனைகளும் தேவைகளும் நிந்தனைகளும் அவமானம் நிறைந்த பாதைகளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நடக்க நேரிட்டாலும் அந்த பாதைகளிலே மகிழ்ச்சி என்னவென்று இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான் என்றால், கர்த்தருடைய சாட்சிகள் வேத காலத்து வாழ்ந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்விலே அவர்கள் கண்ட தேவ மகிமையையும் நடத்துதலையும் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய தேவனுக்குள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர்கள் களி கூற ஆரம்பிக்கிறார்கள். என்ன களி கூறுதல்? எந்த சூழ்நிலையிலும் எந்த பாடுகள் நடுவிலும் கர்த்தராகிய தேவன் என்னை ஆச்சரியமாய் எனக்கு முன் சென்ற பரிசுத்தவான்களைப் போல நடத்துவார் என்கிற நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தான் அவருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியின் மகிழ்ச்சியின் நிறைவான சந்தோஷத்திற்கு காரணமாய் அமைந்து விடுகிறது. அதான் இங்கே சொல்லுகிறார், உலக மனிதர்கள் அவர்களுக்கு ஆஸ்தி ஐஸ்வர்யம் செல்வத்தில் களி கூறுதல் உண்டாகிறது. ஆனால் எனக்கு களி கூறுதல் கர்த்தர் என்னை நடத்துவார் என்று பரிசுத்தவான்களுடைய வாழ்விலே செய்த அவர்களுடைய சாட்சிகளாய் இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தர் நடத்தின அந்த விதங்களை பார்க்கும் பொழுது என்னுடைய வருத்தத்தின் மத்தியிலையும் என்னுடைய பாடுகள் மத்தியிலையும் என்னுடைய தேவைகள் நடுவிலும் என்னுடைய சஞ்சலமான வாழ்வின் நடுவிலும் நெருக்கத்தின் நடுவிலும் அதை தாண்டி எனக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உருவாகிறது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்வின் அடையாளம் இதுதானே. இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் இந்த நெருக்கத்தின் காலத்தில் இருப்பது உண்மை என்றால், வேத காலத்து பரிசுத்தவான்களும் நமக்கு முன்னே சென்ற பரிசுத்தவான்களாகிய தேவனுடைய சாட்சிகளின் வழிகளை கர்த்தர் நடத்தின விதங்களை கவனித்து பார்ப்போம். நம்மையும் அப்படியே நடத்த அவர் உண்மையுள்ளவர், வல்லமையுள்ளவர் என்பதை நம்பி நாம் கர்த்தருடைய வழிகளில் நடக்க ஆரம்பிப்போம். அப்பொழுது கர்த்தராகிய தேவன் நம்மையும் நம்முடைய வாழ்வின் எல்லா பகுதிகளிலையும் கர்த்தர் நம்மை தேற்றி ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தி நம்மை பலப்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன். ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. தேவனே, உலகத்து மனிதர்கள் திரளான செல்வங்களில் களி கூறுகிறார்கள். ஆனால் எனக்கோ என்னுடைய பாடுகள் நடுவிலும் பரிசுத்தவான்களுடைய வாழ்வை கவனித்து பார்த்து அவர்களை நடத்தின தேவன் என்னை நடத்துவார் என்கிற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் என் வாழ்வை களி கூறுதலுக்கு நேராய் ஒப்புவிக்கிறேன். அப்பா, என்னை நடத்துவீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.